அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 550 செய்யுள் 28. ஒல்லென்று ஒலிக்கும் ஒலிப்புணர் ஊரர்க்கு வல்லென்றது என் நெஞ்சம் பாட்கண்ணாய் நில் எண்ணாது ஏக்கற்று ஆங்கு என் மகன் தான் நிற்ப என்னானும் நோக்கான் தேர் ஊர்ந்தது கண்டு. தோழியை பார்த்து தலைவி சொல்கிறான். எப்படி இருக்கிறாளாம் அந்த தோழி? அருவிகள் ஒலித்துக் கொண்டிருக்கிற ஊரினுடைய வலிமையான நெஞ்சை போன்றவள், வலிமையான நெஞ்சு கொண்டவள், வாள் போல் கண்ணுடையவள் என்று தன் தோழியை பார்த்து சொல்கிறாள் தலைவி. அப்படிப்பட்ட தோழியே, என்னுடைய மகன் தன்னுடைய தந்தை தேரின் மீது போகிறான் என்பதற்காக எதிரே சென்று நிற்கிறான். அவனை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று. ஆனால் தன் மகனை பார்த்தும் பாராதது போல பரத்தேர் இல்லத்திற்கு செல்லுகிற என்னுடைய தலைவனுடைய குணத்தை பார்த்த உடனே அவன் மீது எனக்கு இரக்கம் காட்டக்கூடாது என்று தோன்றிவிட்டது. எனவே அவனுக்காக யாரும் பறிந்து கொண்டு என் வாயில் வந்து நிற்காதீர்கள் என்று சொன்னார். தன்னுடைய மகன் வந்து தன்னை எதிர்கொண்டு வந்து பார்க்க வருகிறான் என்கிற போது தயை கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு தனையனாக இருக்க வேண்டிய என்னுடைய தலைவனானவன் அதையும் மீறி அவனுடைய ஆசைக்குட்பட்டு அவனுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக பரத்தியர் தெருவிலே வேகமாக தேடி செலுத்திக் கொண்டு செல்கிறான் என்று சொன்னால் அவன் மீது நான் எப்படி இரக்கம் காட்ட முடியும்? அதனால் காட்டவில்லை. அவனுக்கு பறிந்து கொண்டு இங்கே வர வேண்டாம் என்று தோழியை பார்த்து சொல்லி, தோழி எப்படி இருக்கிறாள் என்றும் வாள் போல கண்ணுடையவள் தோழி என்றும் சொல்லுகிற செய்யுள் மீண்டும் ஒரு முறை செய்யுள். ஒல்லென்று ஒலிக்கும் ஒலிப்புணர் ஊரர்க்கு வல்லென்றது என் நெஞ்சம் பாட்கண்ணாய் நில் எண்ணாது ஏக்கற்று ஆங்கு என் மகன் தான் நிற்ப என்னானும் நோக்கான் தேர் ஊர்ந்தது கண்டு. என்னுடைய மகன் எப்படி வருத்தப்பட்டிருப்பான், ஏக்கத்தோடு தன் தந்தையை பார்க்கப்படுவனை அவன் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டானே என்று சொல்கிறாள். இந்த செய்தியிலே நாளை அடுத்த செய்தியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.